சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 11/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மதியம் 1:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 3:53 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. திஸ்ரோஷ்டகா நாளைய தினம் பார்த்தோம்னா அஷ்டகா, நாளை மறுநாள் பார்த்தோம்னா அன்வஷ்டகா அப்படின்னு சொல்லியிருப்பா. இது மூன்றுமே அந்த ஷண்ணவத்தின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்களுமே தொடர்ச்சியாக வரும். இது போக இன்றைய தினமானது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரினுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:24 வரையிலும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:39 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:49 சந்திர உதயம் என்பது நள்ளிரவு 12 மணிக்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:43 முதல் காலை 6:25 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:26 முதல் 2:50 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:24 முதல் 7:49 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:13 முதல் பகல் 10:37 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்காம். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 1:54 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியாரனுடைய பிறந்த நாள் அல்லவா. இந்த நேரத்திலே ஒரு நண்பரோடு நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நினைவிற்கு வருகிறது. பாரதியாருக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் என்னோடு விவாதம் செய்து கொண்டிருந்தார். அதான் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா பாரதியாரும் ஜோதிடமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். அந்த நண்பர் சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்னா, பாரதியார் புதிய ஆத்திச்சூடியிலே சோதிடம் தன்னை இகழ் அப்படின்னு எழுதியிருக்கார். அவருக்கு ஜோசியம் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அவர் ஜோதிடம் தன்னை இகழ்னு பாரதியாரே சொல்லிட்டு போயிட்டார். நீங்க என்ன சார் இன்னமும் அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின் பண்ணார். நான் தான் சொன்னேன், பாரதியார் நன்கு கற்றறிந்தவர். அவர் என்ன சொன்னாருங்கிறது அந்த கான்செப்ட் என்னங்கிறத பார்க்கணும். அதே புதிய ஆத்திச்சூடியிலே பார்த்தோம்னா சோதிடம் தன்னை இகழ்னு சொல்லிட்டு அடுத்ததாவே பார்த்தோம்னா ஞாயிறு போற்று அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். ஞாயிறுன்னா நமக்கு என்னன்னு தெரியும் தானே. ஞாயிறுன்னு சொன்னா சூரியன், அந்த சூரியனை போற்று, சூரியனை வணங்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். நவ கிரகங்களினுடைய தலைவனாகிய அந்த சூரியனை நாம் அனைவரும் தினந்தோறும் வணங்க வேண்டும். ஞாயிறு போற்று அப்படின்னே சொல்லி இருக்கார் என்பது மீண்டும் அந்த நண்பர் சொன்னார். சூரியன் என்பது இயற்கை சம்பந்தப்பட்டது சார், அது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது அல்ல. நீங்க ஏன் அதை ஜோதிடத்தோடு லிங்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படியே அந்த புதிய ஆத்திச்சூடிலேயே பின்னாடி பார்த்துட்டே வாங்க. அப்படியே பின்னாடி கடைசியா பாத்தீங்கன்னா சொல்லி இருப்பார். என்ன சொல்லி இருப்பார் பார்த்தோம்னா, வானநூல் பயிற்சி கொள் அப்படிங்கிறதையே சொல்லி இருப்பார் சுப்பிரமணிய பாரதியார். வானநூல் பயிற்சி கொள்னா என்ன அர்த்தம்?
அஸ்ட்ரானமியில ட்ரெயின் ஆகு, அஸ்ட்ரானமியை நன்னா படிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு தானே. வானநூல் சொன்னா வானவியல், இந்த அஸ்ட்ரானமியை நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொன்னா என்ன காரணத்திற்காக அப்படி சொன்னார்ங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா. சுப்பிரமணிய பாரதியார் சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல. வாரணாசியில போய் பனாரஸ் யூனிவர்சிட்டியிலேயே நிறைய ஆராய்ச்சிகளை செய்தவர், சம்ஸ்கிருதத்திலையும் புலமை பெற்றவர். அந்த வடமொழி நூல்களை எல்லாவற்றையும் தமிழிலே கூட மொழிபெயர்த்திருப்பார். நிறைய விஷயங்களை தமிழ்ல சொல்லி இருப்பார். அங்க எல்லாத்தையும் படிச்சு தெளிஞ்சுதானே அவர் சொல்லியிருக்கார். அதாவது பாரத தேசத்தினுடைய மொத்த கலாச்சாரத்தையுமே கரைத்து குடித்தவர். நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அந்த சிந்து நதியின் மிசை நிலவி நிலை அந்த பாட்டுல கூட பார்த்தோம்னா எல்லாவற்றையும் லிங்க் பண்ணியிருப்பார். நம்ம பாரத கலாச்சாரத்தை மொத்தத்தையும் லிங்க் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட மனிதர் வானநூல் பயிற்சி கொள்னு ஏன் சொன்னார்னு சொன்னா, நம்முடைய மனிதர்கள் தான் ஆரியப்பட்டாவாகட்டும், வராகமிகராகட்டும், இவர்கள் அத்தனை பேருமே அஸ்ட்ரானமர்ஸ், இந்த உலகத்திற்கே வழிகாட்டிகளாக இருந்தவர்கள். அந்த வானவியலை நன்றாக கற்று தெளிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏன் சார் அவர் ஜோதிடம் தன்னை இகழ் அப்படின்னு சொன்னார்னா, அதாவது இந்த வானநூரை கொண்டு இவர்கள் ஜோதிடம் என்ற பெயரிலே நிறைய தவறான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கிறார் அல்லவா. அதுவும் பாரதியார் வாழ்ந்த காலத்துல பார்த்தோம்னா நிறைய மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்துட்டு. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளைத்தான் இகழ வேண்டும்னு சொன்னார். அதை பெருசா கண்டுக்காத, பெருசா மதிச்சுக்காத, நீ வானநூலை கற்று தேர்ந்து விட்டாலே இந்த ஜோதிடம் என்பது உண்மைதான் என்பது உனக்கு புரிய வரும் அப்படிங்கிறது தான் பாரதியார் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அடியேனும் அதே கருத்தை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வானவியல், அதாவது இந்த ஜோதிடவியல் என்பதே ஒரு அறிவியல் தான். வானவியலை எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வானவியல், அந்த அஸ்ட்ரானமியை பேஸ் பண்ணிதான், அதை கொண்டுதான் இந்த பலன்களை உரைக்கிறார்கள். ஜோதிடம் என்பது என்றுமே பொய்க்காது. ஆனால் ஜோதிடர்கள் வேண்டுமானால் பொய்யர்களாக இருக்கலாம், பொய் உரைப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் ஜோதிடம் இது அடிப்படையில் வானவியலை அடிப்படையாக கொண்டது. அந்த வான நூலை நாம் அனைவரும் கற்றுத் தேர வேண்டும். சுப்பிரமணிய பாரதியாரினுடைய இந்த பிறந்த நாளிலாவது நாம் அந்த சங்கல்பத்தினை எடுத்துக்கொள்வோம். எல்லோருமே அந்த அஸ்ட்ரானமி, அந்த வானவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.